திரு ராமசுப்ரமணியன், இந்த பட்ஜெட்டு ஒரு அட்டக்கத்தியாக தான் இருக்குது. நிறைய சமூக நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் சொல்கிறீங்க, பெருமிதமாக சொல்லியிருந்தாலும் கூட பாதிப்புகள் நாராயண திருப்பதி குறிப்பிடுறாரு. மதுபானங்களால், டாஸ்மாக் மதுபான கூடங்களால் எவ்வளவு பாதிப்புகள், குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்கங்கிற புள்ளிவரத்தெல்லாம் சொல்கிறப்ப திட்டங்கள் தீட்டி என்ன பயன், அது மக்களுக்கு சென்றெடுத்ததுக்கான வழிமுறை இல்லையே அப்படிங்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. பேசிக்காக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பட்ஜெட்டாக நான் பார்க்கின்றேன். சில இப்போ டெஃபினட்டாக எல்லாம் 100% மார்க்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது, எந்த பட்ஜெட்டுக்குமே கொடுக்க முடியாது. ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஐ கன்சிடர் இட் ஆஸ் அ ஃபஸ்ட் கிளாஸ் பட்ஜெட். 60 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு பட்ஜெட்டை நான் எடுத்த உடனே என்ன பார்ப்பேன்னா, எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பேஸ் பண்ணி ஃபிஸ்கல் டெஃபிசிட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதை எடுத்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த நார்ம்ஸ் படி இருக்கா, அதே போல் 15th ஃபினான்ஸ் கமிஷன் நாம் படி இருக்கா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி இருக்கா, இப்படிங்கிறலாம் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸ். அந்த ஆங்கிளில் நான் பார்க்கும் பொழுது டெஃபினட்டாக இந்த அரசாங்கம் ஒரு சரியான முறையில் செல்லுகின்றதாக தான் நான் பார்க்கின்றேன். இப்போ உதாரணமாக ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் எந்த ஸ்டேட்டுமே இந்த 3%க்கு வந்ததாக எனக்கு தெரியலை. எஸ்பெஷலி நீங்கள் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்தபோதே ஐ திங்க் வாஜ்பாய் பீரியடில் தான் இது கொண்டு வந்தது, 2002 என்னுவோம். ஆகவே அதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணதே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போன வருஷம் 3.2% அப்படின்னா 2.8 என்னுவான் வடவர். இந்த தடவை வந்து அது 3% குறைகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆங்கிளில் நான் சரியாக இருக்கிறதா பார்க்குறேன். போன தடவை இந்த கரண்ட் இயர் எடுத்துட்டிங்கன்னா இப்போ 27 லட்சம் கோடி ரூபாய்கள் இஸ் ஜிடிபி. இந்த வருஷம் இந்த ப்ரொஜெக்டட் நெக்ஸ்ட் இயருக்கு 30 லட்சம் கோடிக்கு மேலே போகின்றது. அப்படி பார்க்கும்போது 3% அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஒன்றும் சாதாரணமாக பண்ண முடியும், ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது. இன்னும் இந்த ஒரு பேசிக்காக என்ன சொல்லுவோம்னா எக்கனாமிக்ஸில் யூ ஹாவ் டு ஹாவ் த ஹையர் குவாண்டம் ஆஃப் கேக். அப்போ தான் நீங்கள் அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆங்கிளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது ஒன்றுமே இல்லை குப்பை அப்படின்லாம் பேச முடியாது. ஜிடிபி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே நம்பர் 2 பொசிஷன் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது யாரும் நோபடி கேன் டினை தட். ஆகவே அது ஒரு ஆங்கிள். 2வது முக்கியமான இஷ்யூ பார்த்திங்கன்னா, வெறும் ஜிடிபி ஒண்டி பிரயோஜனப்படாது. பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா இது ஜிடிபி அதிகமாக இருக்கும், பட் டிஸ்பாரிட்டிஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணமாக நம்ம இந்தியாவே எடுத்துப்போம். இந்தியாவை எடுத்துட்டோன்னா நம்ம வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதார நிலைமையில் இருக்கோங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு $3.7 ட்ரில்லியன். ஆமாம், 3.8 அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட வாட் இஸ் தி இந்த நாட்டை ஒரு அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தனி மனித வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தா $2,500 $2,600 மேலே கிடையாது. தட் இஸ் சம்திங் லைக் ₹1,68,000 பர் ஹெட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, கேக்கும் அதிகமாக இருக்குது. அதனால் வரக்கூடிய அந்த யாராருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தட் இஸ் கம்மிங் டு சம்திங் லைக் 2.78 lakhs of rupees. It is definitely not a bad proposition at all. இன்னும் ஒரு ஃபியூ ஒரு $300 அது மாதிரி ஏறித்துன்னா இப்போ இருக்கக்கூடியது ஏற்றினீங்கன்னா இது வந்து ஒரு மிடில் லெவல் கண்ட்ரி அப்படின்னு பெர் கேபிட்டாவை எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இந்தியா வந்து இப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் அந்த தனி மனித வருமானம்னு எடுத்துட்டிங்கன்னா 2,500 2,600 இருக்குது. அது இட்ஸ் அ புவர் கண்ட்ரி. 5வது நீங்கள் பேசலாம், பட் இட் இஸ் அ புவர் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நம்ம 3,500க்கு மேலே தமிழ்நாடு இருக்கின்றதுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு இது வந்து என்ன இன்றைக்கி பண்ணதான் நான் சொல்லலை. இட்ஸ் குமுலேட்டிவ் எஃபெக்ட். பட் அதை வந்து சரியாக செய்கிறாங்களா, அந்த 3% பண்ணுற பார்க்குறாங்களா, வாங்கக்கூடிய கடனை வந்து
28 நீங்கள் அழகாக சொன்னீங்க 28% வரைக்கும் இருக்கலாம் ஆன் கிராஸ் ஜிடிபி அப்படின்னு இருக்கும்பொழுது ஐம் சாரி இதில் டெட்டில் இருக்கும்பொழுது அந்த அதுக்கு 26% தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அதான் நீங்கள் பார்க்கணும் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலையான்னு டெஃபினட்டாக ஆகிருக்கு. என்ன இன்னொரு கேள்வியை எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதி வருவாய் என்பது டாஸ்மார்க் மதுபான கேள்வியை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த மதுபான வருவாயே இல்லாத குஜராத்தில் உபரி பட்ஜெட்டை போடுறாங்க. ஆனால் அதிகமான சற்றேறக்குறைய 50,000 கோடி வருமானம் வருங்கன்னு சொல்கிறேன். இங்கே இன்னும் கடன் டெபிசிட் தான் பட்ஜெட் போடுறோம். ரெண்டாவது 9 லட்சம் கோடி இன்றைக்கி இருக்குது, 10 லட்சம் கோடி ஆக போகுது. விரைவில் கடன் பெறுவதில் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்துடுதுங்கிறது தலைமுறையாக மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்துற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ நம்முடைய இந்தியாவுடைய டெட் எவ்வளோ தெரியுமா? 80%. ரைட், 80%. இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லப்படுங்க. அமெரிக்காவினுடைய டெட் எவ்வளோ தெரியுமா? 240%. அதேமாரி சைனா எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் அது மாதிரி தான். அடுத்தது இதெல்லாம் பெரிய பெரிய நாடுகள் நான் சொல்கிறது. ஜப்பான் எடுத்திங்கன்னா அதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திவாலான நாடுகள். எல்லாம் நாளைக்கு கிளம்புற எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், தே வில் டிக்ளேர் இன்சால்வன்சிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலாம். பட் இது கடன் வாங்கி தான் சார். ஆனால் எதுக்காக 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு 28% நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு மேலே போனால் நீங்கள் கேட்டதுன்னா கரெக்ட். ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கண்டெயின் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஃபேர்லி வெரி குட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ். ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் என்ன சொன்னாங்க, 50,000 கோடி ஐயோ இதை விட்டுட்டா வேறு வழியே கிடையாது. நோ, ஐ எம் சாரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டு 3,73,000 lakhs of crores. அப்படி இருக்கும்போது 3,75,000 மாத்திரம் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால க்ரோர்ஸ்னு இருக்கிறதுல 50,000 அவ்வளோ சார், 735 1/7. ஸோ இது வருகின்ற வருமானம் 1/7 இஸ் ஃபேர்லி பிக் சங்க். நெவர்தலெஸ் அதை நம்பி தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அறிவிக்கப்பட்டிருக்க திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு? டெஃபினட்டாக என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு நீங்கள் இப்போ இந்தியாவை தமிழ்நாட்டை $1 trillion எக்கானமியாக ஆக்கணும். எப்போ? 2030. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த 30 லட்சம் கோடி ரூபாயை அதை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 2030 முடியுமான்னு முடியாது. டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அதில் இதுலேயே சொல்லிருக்காங்க, அதாவது பொருளாதார ஆய்வு அதுலேயே சொல்கிறாங்க, அதே அதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாத்தியமில்லைன்னு சொல்கிறது அது வெளிப்படுத்துது. அது 14% சார் ஒரு இலக்குன்னு வச்சுட்டு அதான் சார் முடியும். எவ்வளோடா மார்க் வாங்கினா நான் 90 மார்க் வாங்குவேன்னு சொன்னால் ஒரு 70 மார்க் வாங்கினா இட் இஸ் வெரி குட். நான் 2030 அச்சீவ் பண்ணுங்கிறது 2032 33 பண்ண இலக்கு சாத்தியமே இல்லையோ, நடைமுறைக்கு ஆகுதோ இல்லையோ, ஒரு பெரிய இலக்கு வச்சுக்கோங்க. சாத்தியமா இல்லையா? சாத்தியம். 2030க்கு பதிலாக 2032 33 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சாத்தியம். பேசலாம்.